நெடுந்தீவு டெல்ப்ட் யாழ் குடநாட்டின் மிகப்பெரிய தீவாகும். அரிதான அழகு, வரலாறு, கலாசாரம் மற்றும் அதிசயங்கள் நிறைந்த ஒரு நிலம். இது கிட்டத்தட்ட 48 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நீண்டு இருந்தாலும் இன்று இங்குள்ள மக்கள் தொகை 2000க்கும் குறைவாகவே உள்ளது. பரந்த இடத்தில் ஒரு சிறிய சமூகம். பல குடும்பங்களில் குறைந்தது ஒருவராவது வேலைக்காக வெளியூரில் வாழ்கின்றனர். இங்கு எஞ்சியிருப்பவர்கள் பெரும்பாலும் தீவின் நினைவுகளையும் கண்ணியத்தையும் முன்னெடுத்துச் செல்லும் முதியவர்களாக இருக்கின்றனர். 2009ஆம் ஆண்டு முதல் தேசத்தின் வங்கியாளரான இலங்கை வங்கி இந்த மட்டுப்படுத்தப்பட்ட ஆனால் எஞ்சியிருக்கும் சமூகத்துக்கு முழுமையான வங்கி சேவைகளை தொடர்ந்து வழங்கும் ஒரே நிறுவனமாக இருந்து வருகிறது. லாபத்திற்கு முன் சேவை, வசதிக்கு முன் இருப்பு, இலக்கத்துக்கு முன் நம்பிக்கை. We are now empowering the SME sector. Already we create a lot of இப்போ நாங்கள் சிறிய நடுத்தர வியாபாரத்துறையை வலுப்படுத்திட்டு இருக்கோம். ஏற்கனவே இங்கே நிறைய வெற்றிகரமான வியாபாரிகள் உருவாகிட்டாங்க. எங்களுடைய அடுத்த இலக்கு சுற்றுலாத்துறையும் மீன்பிடித்துறையும் கொஞ்சம் அதிகமாக கவனிக்கணும். அதோட இளம் தலைமுறை மகளிர் முயற்சியாளர்களையும் ஊக்குவிக்கணும். இப்பவே இந்த தீவுல நாங்க நிறைய வெற்றி கதைகளை உருவாக்கிட்டோம். இதனாலேயே இதன் மூலம் நாட்டு பொருளாதாரத்தையும் நாங்க வலுப்படுத்திட்டு இருக்கோம். நெடுந்தீவு வாசிகளில் 80% அதிகமானோர் இலங்கை வங்கியின் நெடுந்தீவு கிளையில் தங்கள் கணக்குகளை திறந்து பராமரிக்கின்றனர். இந்த நம்பிக்கை, நம்பகத்தன்மை, வசதி மற்றும் தீவில் உள்ள மக்களின் வாழ்க்கைக்கு வங்கி எவ்வாறு நெருக்கமாக வந்துள்ளது என்று உரத்து சொல்கிறது. உண்மையிலே அளப்பரிய சேவை. உண்மையிலேயே நெடுந்தீவிலே எந்த ஒரு பேங்கும் செய்ய முடியாத ஒரு விடயத்தை இன்றைக்கு பிஓசி பேங்க் இந்த நெடுந்தீவிலே உருவாக்கி அவர்கள் சிரமத்தின் மத்தியிலே இங்கே பயணம் மேற்கொண்டு அந்த பணியாளர்கள், ஊழியர்கள் பெரும் சிரமத்தின் மத்தியில் வந்து இந்த மக்களுக்கு சேவையாற்றோம். உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒன்று, பாராட்டக்கூடிய ஒன்று. என்றென்றைக்கும் இந்த பிஓசி பேங்க் வந்து இந்த நெடுந்தீவிலை விரிவுபடுத்தப்பட வேண்டும். இந்த பிஓசி பேங்குடைய சேவையை நான் ஆரம்ப காலங்களிலும் இந்த பிஓசி பேங்கை பற்றி நான் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கிறேன். உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு சேவை. உண்மையிலே ஒரு மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய பாமர மக்கள், இது ஒரு கிராமப்புறத்தில் வாழுகின்ற ஒரு போக்குவரத்து பிரச்சனையான இடத்துல இந்த பிஓசி பேங்குடைய சேவையை நான் இன்றைக்கும் மறப்பதில்லை. இந்த மக்கள் எந்த ஒரு தேவையும் இந்த ஸ்டாஃப்கள் கூட மக்களோடு இணைந்து இந்த லோன் விஷயமோ, ஒரு கடத்தொழில் லோனாக இருக்கலாம், ஒரு விவசாய லோனாக இருக்கலாம். கிளை திறக்கப்படுவதற்கு முன்னர் ஒரு ஒற்றை பரிவர்த்தனை செய்வதற்கு கூட ஒரு நாள் செல்லும். படகில் பிரதான நிலப்பரப்புக்கு, பின்னர் பேருந்தில் நகருக்கு, மீண்டும் நீண்ட பயணம். இலங்கை வங்கி அந்த கஷ்டத்தை கண்டு அதை நீக்க தீர்மானித்தது. இன்று தீவுவாசிகள் தங்கள் அனைத்து வங்கி சேவைகளையும் நெடுந்தீவிலேயே பூர்த்தி செய்கின்றனர். இது வாடிக்கையாளர்களால் வெளிப்படையாக பாராட்டப்படும் ஒரு மாற்றம். இந்த பிஓசி பேங்கை பற்றி சொல்ல போனால் எங்களுக்கு மிகவும் பயனுடையதாக காணப்படுகிறது. எங்களோட இடம் வந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருந்தான தீவு பகுதி, அதிலும் தீவிலும் தனிமையான ஒரு இடத்துல இருக்குது. நாங்கள் இங்கே இருந்து முன்னைய காலத்தில் இந்த பேங்கிங்க வாரத்துக்கு முதல் வந்து நாங்கள் பயணம் செய்து ஹைட்ஸ், ஊராத்துறை, யாழ்ப்பாணம், வேலணை போன்ற இடங்களில் தான் இந்த பேங்குடைய அலுவல்கள் எல்லாம் நாங்கள் பார்ப்போம். அடவி வைப்பதாக இருந்தானே, நாங்கள் ஒரு கடன் திட்டம் எடுப்பதாக இருந்தானே நாங்கள் அங்கே தான் சென்று எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்வோம். ஆனால் இந்த பிஓசி பேங்க் இங்கே வந்த பிறகு எங்களுக்கு உண்மையிலேயே அந்த அரசு உத்தியோகம் பார்க்குற எங்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி மிகவும் ஒரு நன்மைத்தனமுடையதாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இந்த வேலை செய்கிற எங்களுக்கு வந்து எங்களுடைய தேவையை நிறைவேற்றணும் என்று சொல்லிச்சுன்னா, நாங்கள் ஒரு கடன் திட்டம் எடுக்கணும்னு சொல்ல இங்கே நாங்கள் ஒரு நாள் லீவு போட்டு எங்களுடைய பணத்தையும் செலவழித்து நாங்கள் அங்கே சென்று தான் நாங்கள் எங்களுக்குரிய தேவையை நிறைவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இங்கே இது வந்தபட்டில் நாங்கள் ஒரு ஷார்ட் லீவு போட்டுட்டோ இல்லை எங்களுடைய வேலைகள் முடிவடைந்த டைமிலையோ அல்லது எங்களுடைய லஞ்ச் டைமிலையோ வந்து எங்களுடைய தேவையை இந்த பேங்கில் நாங்கள் நிறைவு செய்து கொண்டு சொல்கிறோம். வைப்பு மற்றும் பண மீளப்பெறுதலுக்கு அப்பால் இலங்கை வங்கியின் நெடுந்தீவு கிளை தொழில் முனைவோரின் சிறிய கனவுகளும் தேசிய ரீதியில் வளரும் அளவுக்கு உதவுகிறது.
மேலும் தீவில் உள்ள CRM பண வைப்பு பண மீளப்பெறும் இயந்திரங்கள் மக்கள் தேவைப்படும் போது பணத்தை வைப்பு செய்யவும் மீளப்பெறவும் உதவுவதனூடாக நாளாந்த வங்கி தேவையை நிறைவேற்ற உதவுகிறது. எனது பிறந்த புறப்பிடமும் வளர்ப்பிடமும் நெடுந்தீவு. 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட இந்த தீவகத்தில் கடந்த 78 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். 2009ஆம் ஆண்டுக்கு முன்பதாக நெடுந்தீவிலே ஒரு வங்கியின்றி நாம் பெரும் கவலையடைந்து கஷ்டங்களை அனுபவித்து துன்ப துயரத்துடன் வாழ்ந்து கொண்டோம். எமக்கு வங்கி உதவியில் தேவைப்பட்டால் நாங்கள் கடல் கடந்து நீண்ட மைலுக்கு அப்பால் இருக்கும் யாழ் நகரை அடைய வேண்டும். அல்லாவிட்டால் ஊராட்சித்துறை வேலை போன்ற வங்கிகளுக்கு சென்றுதான் எங்களுடைய வேலைகளை பூர்த்தி செய்து வருவோம். ஒரு வணிக வங்கி லாபம் ஈட்ட வேண்டும். இருப்பினும் இலங்கை வங்கியின் ஆழமான நோக்கம் இலங்கையர்கள் அனைவருக்கும் சேவை செய்வதாகும். அவர்களின் வாழ்க்கையில் ஒளியூட்டி தொலை தூரத்தில் உள்ள தீவையும் கூட நாட்டின் பொருளாதாரத்துக்குள் கொண்டு வருவதாகும்.